போடியவான்னு ஏன் இருக்கும். காப்பி குடிக்கணும்னு தோணிடுச்சுன்னா வேற குடிச்சிடணும், வேற தலைவலி வந்து போயிடும். அதான் போட்டுட்டேன். சுக்குமல்லி காப்பியா? ஆமா, எல்லாம் தோட்டத்துல கிடக்கும். அப்பப்ப வர நேரத்துல போட்டுக்கிட வேண்டியதுதான். ஆமா, அது என்ன கையில? வெள்ளரிக்கா. மோட்டர் போட்டுட்டு வந்தோம்ல, வர்ற வழியில எல்லாம் கொடியா ஒன்று படந்து கிடந்தது. சரி காய் கிடக்கான்னு பார்த்தேன், எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சியா இருந்துச்சு. இந்த ஒன்று கொஞ்சம் பரவாயில்லாம விளைஞ்சிருந்துச்சு, அதான் பிச்சுட்டு வந்தேன். இந்த திங்கியா? வேண்டாம் வேண்டாம், நீ சாப்பிடு. தென்னமரத்து மூட்டுக்குள்ள கிடந்திருக்க தானே? ஆமா, அங்கங்க மூட்டுக்கு மூட்டு நிறைய கொடி கிடக்கு. அது புட்டு முருங்கை கொடியும் கிடக்கும், வெள்ளரி கொடி, பூசணி கொடி எல்லாம் கிடக்கும். நீ வியாழி பக்கம் வதச்சு விடணும் பார்த்துக்க. அது வியாழியை பிடிச்சி நல்லா கொடி பிடிச்சி போகுமா, நிறைய காயாய்க்க. நீ தனியா பந்தல் போட வேண்டியில்லை, ஒன்றும் போட வேண்டியில்லை. இது நான் விளைய போடல, அது விளைய பொடியது எங்க வீட்டுக்காரங்க தனியா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு எதுனா பறிச்சு வித்துட்டு நடப்பாரு அவர் ஆசைப்பாட்டுக்கு. நான் இதெல்லாம் பார்க்க முடியேன். அது எங்கன்னா விதைக்குதான் விழுந்து அது மரத்து முட்டுக்குள்ள தென்னை மரத்துக்குள்ள முளைச்சிருக்குமா இருக்கும். அதுல வந்த காய் இது. இது விதை போட்டு வைக்கல. அப்படியா? நீ விதை தான் விதைச்சு விட்டுருக்க போல இருக்கு. மூட்டுக்கு முடுன்னு நினைச்சேன், நிறைய முடு முளைச்சிருக்கடே. ஆமா, அவரு இருந்தனா மரத்து முட்டுக்குள்ளெல்லாம் ஒன்றும் விளைய விட மாட்டாரு. அவரு மரத்து முட்டெல்லாம் நல்லா கிளீனா வச்சிருக்கலான்னு அப்பப்போ போட்டு தீ வச்சு விட்டுருவாரு எதுனாலும் பறிச்சு. இப்போ அவரு அங்கே பனையத்து சீசன் அங்கே கிடந்தாரு பத்தியா. அதனால இங்கே நாங்களும் அப்பப்போ வந்து லேசாக தண்ணியை பாய்ச்சிட்டு ஓடிடுவோம். அதனால இங்கே ஒன்றும் தோட்டத்தை ஒழுங்கும் பாப்பு கிடையாது, அதான் அப்படி கிடக்கு. இது ஊடு பயிர் கிடக்க போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் நல்லா தண்ணி பாயும் போது இதுவும் சேர்ந்து இதுக்கும் பாஞ்சு இதுலேயும் காய் பிடிச்சா நல்லது தானே? நல்லதுதான். ஆனா நான் ரொம்ப இதெல்லாம் பார்க்க முடியேன். இப்ப அதுவா முளைச்சி அதுவா விளைஞ்சு கிடக்கு போல இருக்கு. விற்கிறதுக்கு இல்லைன்னாலும் நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம பறிச்சு தின்னுக்கிடலாம்ல. இதெல்லாம் நல்லது, நல்லா குளிர்ச்சி அந்த வெயிலுக்கு. உப்பு மிளகாத்தூள் இருக்காடே, வெட்டி உப்பு மிளகாத்தூள் போட்டு தின்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். இருக்க எல்லாத்த மாமரத்து மூட்டுக்குள்ளதான் வச்சிருப்பேன். ஆமா, அந்த மாமரத்து நிழலும் நல்ல நிழலா இருக்குடே. தோட்டத்தை சுற்றி எல்லா இடத்துல எல்லாம் இருக்கும். அப்படியே இல்லைன்னா அங்கே மோட்டர் ரூம் பக்கத்தில் கிடக்கும், டப்பாக்குள்ளே கொட்டி போட்டு வச்சிருப்போம். அல்லவே பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா வண்டு பிடிச்சி போகிறோம், அப்புறம் அதை தூர கொட்டிட்டு வேற வாங்கி போடுவோம். ஆனால் இந்த இடம் நல்ல இடம்டே. நான் பக்கத்துலேயே தண்ணி வசதி இருக்குது. நான் அடுப்பு பற்ற வச்சு நான் இங்கே சாப்பாடு போட்டு செஞ்சுக்கலாம். வாழையில வெண்ணால வெட்டி இதுலேயே சோறு போட்டு திங்கலாம். எல்லாம் நல்லா இருக்கே. பேசட்டுக்கு சமையலும் இங்கேயே செஞ்சுக்கிடலாம் போலையே. ஆமாம், முன்னாடி எல்லாம் செஞ்சு தின்னுட்டு அடப்போம். இப்பதான் ஒழுங்கா தோட்டத்து பக்கமே வாரதில்ல. இங்கேயே வேலை அவ்வளோ கிடக்கு. இந்த வேலையெல்லாம் போட்டுட்டு வீட்டிலே கிடந்து அங்கே கிடந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவ்வளோ கிட்ட குறை கொடுத்துக்கிட்டு கிடப்பேன். இவ்வளோ தூரம் வர சோம்பல் பட்டுக்கிட்டு. ஐயே, தோட்டத்துக்கு வர மட்டும் சோம்பலே படப்படாது. எனக்குலாம் அங்கே தோட்டம் நின்று கிடக்குன்னு ஒரே சங்கடமா இருக்கு. ஆமா, நீ நல்லா பார்த்துக்கிட்டுவா தெரியும். பாரு, வாழைக்கெல்லாம் ஒழுங்கா தண்ணி விடாம வாழை எல்லாம் வாடி போய் கிடக்கு. நல்லா தண்ணி விட்டுனா குலை என்னன்னு காய்க்கம் தருமா? ஆமா, என் வீட்டுக்காரர் நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு அடப்பாருல. கொலை போட்டதை கொண்டு போய் சந்தையில வித்துட்டு அடப்பாரு, இலையெல்லாம் பறிச்சு வித்துட்டு அடப்பாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அடப்பாரு. இப்படி பார்த்துக்கிட்டு தான் உடம்ப பார்த்துக்காம சிக்கு வந்து இழுத்துக்கிட்டு அடக்காரு. இப்போ மாத்திரையே கரெக்டா போட சொல்லி சரியாயிரும். பாப்போம் என்னென்ன ஆகுதுன்னு. சொல் பேச்சு கேட்கணும்ல. நம்ம என்ன பச்சை பிள்ளையா பிடிச்சு போட்டு பார்க்கறதுக்கு? வயசாகி போச்சு, என்ன சொன்னா ஒழுங்கா கேட்கணும்ல ஒரு பேச்சு. 2 பொட்டை பிள்ளைகள் இருக்கு, கரையாத்தனும் குடிக்கப்படாதுன்னு. நமக்கு தெரியாம போய் குடிச்சிட்டு வந்து முடியாது. வேற இப்படி இழுத்து வச்சுட்டு அடக்காது. ஏ லட்சுமி, அது யாரு? அது பக்கத்தூர் பொம்பளை பாப்பாத்தியக்கா. என்னக்கா வாங்க. என்னடே தோட்டத்து பக்கமே ஆளை காணோம்? என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதான் வரல தோட்டத்து பக்கமே. ஐயா, அப்படியா? இப்போ எப்படி இருக்கா உங்க புருஷன்? நல்லா இருக்கானா? இப்போ நல்லா இருக்காருக்கா, பரவாயில்ல. இப்போ வீட்டில் தான் கொண்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் வச்சு மாத்திரை மருந்து கொடுத்துக்கிட்டு வீட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, அப்படியா? அதில் தோட்டத்தில் நடமாட்டம் இல்லையே, என்னாச்சு? ஒருத்தரையும் காணுமே. சரி, பணையத்தில் அங்கே கிடக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பாட்டத்துக்கு விட்டாச்சு. நீங்கள் வேற யாரும் எடுத்து பண்ணுங்கன்னு அவரால் முடியல. ஆஸ்பத்திரியில் 1 வாரம் கிடந்துட்டு இப்போ தான் வந்திருக்கோம் வீட்டுக்கு. அதான் இன்னைக்கு நான் வந்தேன் தோட்டத்தை பார்ப்பணும். மோட்டர் போட்டு விட்டுட்டு வந்திருக்கு. இனிமே தான் போய் பார்க்கணும். இதான் சொட்டு நீர் போட்டிருக்கல. ஆமாம், பாதி மரம் சொட்டு நீரில் ஓடுது, பாதி மரம் பாத்தி எடுத்து தான் ஓடுது. வாழைக்கு கிளைக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பாய்க்கணும்ல. வேற எங்க அக்கா வீட்டுக்காரர் மச்சான் கொஞ்சம் பார்த்துக்கிடுவாரு, அவரும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஓடுது ஏதோ. வாங்கக்கா உட்காருங்க. என்ன காப்பியா போட்டிருக்கீங்க? ஆமா, கொஞ்சம் காப்பி குடிக்கணும் போல இருந்து அந்த சுக்கு மல்லி போட்டு காப்பி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வெயிலில் நமக்கெல்லாம் காப்பி குடிச்சா படபடன்னு வந்துடும். எனக்கு வேண்டாமா. ஆடு மாடு எதையும் தேடி வந்தீங்களா? இல்லை இல்லை, இங்கே சத்தம் கேட்டதான் நான் அப்படியே பார்ப்போன்னு வந்தேன். அங்கே இன்னைக்கு கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தேன். ஆள் ஒன்றும் வர காணும். வேற எங்கேயோ வேலைக்கு கூப்பிட்டாவும் அங்கே போயிட்டாலுவோ போல இருக்கு.
கத்திரிக்காய் இன்னும் 4 நாள் கிடந்துச்சுன்னா முத்தி போகும். இந்த இலசுலேயே கொஞ்சம் பறிச்சாதான் விலை போகும். அதான் சரி யாராவது பறிச்சு தர ஆள் கிடைக்குமான்னு ரோட்டில் போறையில கூப்பிடலாமான்னு பார்த்துக்கிட்டு வந்தேன். கத்திரிக்காய் நிறைய போட்டிருக்கீல? இல்லைம்மா, ஒரு 10-15 செண்டு போல போட்டிருப்பேன். அவ்வளோதான், கொஞ்சம் தான் கிடக்கும். அதான் ஆனால் இப்போ பறிச்சாதான் நல்ல காயாக இருக்கும். பறிக்க வாரியலாடே, கொஞ்சம் காசு வேணா கூலி தந்துடுறேன். ஒரு நாள் கூலி 200 ரூபா. இங்கே நானே ஒரு வாரம் கழிச்சு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். தோட்டத்து வெளியே பார்ப்பேன்னா நான் அங்கே வந்து கத்திரிக்காய் பறிக்க வர முடியுமா? லட்சுமி, ராணி, நீ வேணா இங்கே தோட்டத்தை பாரு, நான் வேணா கத்திரிக்காய் பறிச்சுட்டு வரட்டுமா? போவியன்னா போ, 200 ரூபா கூலி தருவாவ. நல்லது தானே, வேணா போயிட்டு வா. ஆமாம், மதியம் சாப்பாட்டுக்கு ஒரு 1 மணி நேரம் எடுத்துக்க, அப்புறம் வந்து பறிச்சு கொடுத்துட்டு போ. சரிக்கா, அப்போ நான் தான் வாரேன். கூட்டு பொங்குக்காத அக்கா வாரீங்கல்ல? வாமா, அப்போ பின்னாடியே வா. லட்சுமி, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாக்கா. இந்த வெள்ளரிக்காய் பிடி. உப்பு மிளகாத்தூள் கேட்டல, போட்டு வெட்டி தரட்டுமா? கொஞ்சம் இருக்கியா? வேண்டாம் வேண்டாம், நான் மதியம் வந்து பார்த்துக்கிடு. இப்போ போயிட்டாரேன். வாரேன் லட்சுமி. கத்தரிக்காய் பறிக்கணும். ராணியக்கா கிளம்பிட்டால. காப்பி அப்போ நம்ம மட்டும் தான் போட்டு குடிச்சிட்டு வேலையை பார்க்கணுமோ? சரி, காப்பியை குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். அந்த வாயடிக்கு ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா? சேச்சே, நமக்கு ஒரு ரத்தெல்லாம் கொடுத்து நமக்கு உதவி பண்ணியிருக்கா. அவளுக்கு கால் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கால் பண்ணலாம். கால் பண்ணி ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடலாம். காலேஜ் போயிருப்பாளோ? காலேஜில் இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, ஒரு மெசேஜ் போடுவோம். ஹாய் வாயாடின்னு ஒரு மெசேஜை போட்டு வைப்போம். மெசேஜ் டபுள் டிக் ஆயிடுச்சு. நெட் ஆனில் தான் இருக்கும். சரி, பார்த்துட்டு ஈவினிங்காக ரிப்ளை பண்ணுவா. அப்போ நம்ம கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடலாம். சே, வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகிற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சே. நம்ம ஒன்று நினச்சா அந்த கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. என்னதான் பண்ணுறது? அன்னைக்கு மட்டும் இந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் இருந்தேன்னா இந்நேரம் நான் ஃப்ளைட்டை பிடிச்சி போயிருந்துருப்பேன் ஃபாரினுக்கு. இப்படி அண்ணாந்து வானத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ யார் அது சீனியரா நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறது? ஹாய் அனுப்பியிருக்கிறானே. சரியாயிடுச்சு, உடம்பு என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போமா? ஆமாம், நம்மளும் ஹாய்ன்னு அனுப்பிட்டு உடம்பு இப்போ பரவாயில்லையான்னு அனுப்புவோம். ஹாய் சீனியர், ஹெல்த் இப்போ ஓகேவா? என்ன யார் மெசேஜ் பண்ணுறா? அட வாயாடி, ஹாய் ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காளே. காலேஜில் இருந்துக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாளா? நல்லா தைரியம் தான். சைலண்டில் போட்டிருப்பாளோ? சரி, அப்போ நம்மளும் மெசேஜ் பண்ணுவோம். ஹெல்த் இப்போ ஓகே தான். காலேஜில் இருந்து ஃபோன் யூஸ் பண்ணுறியா? உனக்கு நல்ல தைரியம் தான். ரவுடின்னு அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கல நீ. கிளாஸ்ல இருந்துகிட்டு மெசேஜ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு சீனியர். ஆமா ஆமா, நாங்க ரவுடி தான். உங்களுக்கு நான் கால் பண்ணலாமா சீனியர்? உங்களால இப்ப பேச முடியுமா? என்ன கால் பண்ணலாமான்னு கேட்குறா? கிளாஸில் மேம்க்கு தெரியாமல் மெசேஜ் பண்ணுறான்னு பார்த்தா மேம்க்கு தெரியாமல் பேச வேற செய்வாளா இவா? வேண்டாம் வேண்டாம், காலேஜில் மேம் கிட்ட மாட்டிக்க போற. நீ ஸ்கூல் முடிஞ்சப்பறம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, நான் அப்போ கால் பண்ணுறேன். சீனியர், நான் இன்னைக்கு காலேஜுக்கே போகல, வீட்டில் தான் இருக்கேன். நான் இன்னைக்கு லீவு போட்டுட்டேன். என்னது லீவு போட்டுட்டியா? என்னாச்சு? இரு, அப்போ நானே கால் பண்ணுறேன். ஐயோ, கால் பண்ணுறாரே. சொல்லுங்க சீனியர், உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஏய் லூசு, நீ காலேஜுக்கு போயிருப்பேன்னு நினச்சா காலேஜுக்கு போகாம வீட்லயா இருக்க? ஆமா, இன்னைக்கு எனக்கு காலேஜுக்கு போகவே பிடிக்கல. அதான் எங்கள் அம்மாட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவு போட்டேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல? சும்மாதான், நேரமே போல. என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு போர் அடிச்சதுன்னா நான் பாட்டுக்கு தேட்டருக்கு கிளம்பி படம் பார்க்க போயிடுவேன். இப்போ வெளியவும் விட மாட்டாங்க. அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். பேசாட்டிக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது சீரிஸ் பார்த்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீ வாரியா? பின்ன என்ன, நீயும் காலேஜ் கட் அடிச்சுட்டு வீட்டில் தானே கிடக்க? வேணா வா, சேர்ந்து படம் பார்க்கலாம். ஆம்பளை பையனா இருந்தா நான் அப்பயே கிளம்பி போசுக்குன்னு வந்திருப்பேன். பொம்பளை பிள்ளையா போயிட்டானே, வர முடியாதே. அந்த தைரியத்துல தானே கூப்பிடுறீங்க. ஏன் வேணா வீடியோ கால் பண்ணு. நானும் நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்குற மாதிரி நீ அங்கேருந்து படம் பாரு, சேர்ந்து படம் பார்ப்போம். அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனால் வேண்டாம் வேண்டாம், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா, எங்கள் வீட்டில் இன்னொரு குட்டி சாத்தாலாம் கிடக்கு. வீடியோ காலில் இருந்தேன்னா யார் என்னன்னு கேட்டு என்னைய போதும் போதும்னு அளவுக்கு நொங்கு எடுத்துருவாங்க. சரி சரி, அட உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் மெசேஜே பண்ணுனேன். அதை சொல்லலை பத்தியா? என்ன சீனியர்? கேள்விப்பட்டேன், நீ தான் என்னைய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ரத்தெல்லாம் கொடுத்து என்னைய காப்பாற்றினியாமா? அப்படி இல்லை, எங்கள் பெரியப்பா அந்த நேரத்தில் அங்கே இருந்தார். அதனால தான் என்னால் வண்டியில் சீக்கிரம் ஒரு வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு என்னால் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக முடிஞ்சுது. அவர் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. பெரியப்பாவா? அது யாரு? அதான் சின்ன பொண்ணோட அப்பா. சின்ன பொண்ணு தெரியும்ல, எங்கள் கேங்கில் ஹைட்டாக ஒருத்தி இருப்பாளே. ஓ, அந்த பொண்ணு அப்பாவா? சரி சரி, அவருக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என் உயிரை காப்பாத்தினா உங்களுக்கு என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த வாயாடிக்கு மறுபடியும் ஒரு நன்றி. உங்க நன்றி பண்றீலாம் வேண்டாம். நல்லா சரியாயி வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைங்க. ட்ரீட் தானே, வச்சுட்டா போச்சு. போனே நோண்டிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகேங்க மேடம். சரி சரி, வைக்கட்டுமா? வைக்க போறியா? கொஞ்ச நேரம் பேசுவேன்னு நினைச்சேன். என்ன பேசுறது? சரி சரி, நானும் வைக்கிறேன். எங்க மீனு குட்டி கீழே இருந்து காலிங்.
மீனுக்குட்டியா? ஓ, அந்த பாட்டியா? சரி சரி. ஆ, நீ யாருன்னு நினைச்ச? ஒன்றும் இல்லை சீனியர், நீங்கள் போயிட்டு வாங்க. பாய் பாய். ம். சீனியர் ஃபோன்லலாம் நல்லா தான் பேசுறாரு, நேரில் தான் உருன்னு இருக்காரு. என்னக்கா தனியா பேசி சிரிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாண்டு. என்ன பெரியப்பாக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணுமா? உன்னை கூப்பிடுறாரு. சரி போ, நான் தான் வரேன். உனக்கும் சாப்பாடு போட்டு தரட்டுமா? சாப்பிடுறியா? வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன், எனக்கு இப்ப பசிக்கல. சரி, அப்பாக்கு நான் வந்து இப்ப போட்டு தரேன்னு சொல்லு. ஆ, இல்ல கத்திரிக்காயா இருக்கு, சொத்தையே இல்ல. நம்ம அங்க பொடிய கத்திரிக்காயில எல்லாம் என்ன சொத்தை வரும், எவ்வளவு மருந்து அடிச்சாலும் இந்த பாட்டிகிட்ட கேட்டுட்டு போனோம். எப்படி கத்திரிக்காய் இப்படி சொத்தலாம நல்ல கத்திரிக்காயா இருக்குன்னு. கழிவில்லாத கத்திரிக்காயா இருக்கு. நம்மளும் அவ்வளவும் கழிவுன்னு கத்திரிக்காயை காய வச்சு வத்தல் செய்யறதுக்கு தான் பாதி போடுவோம். அவ்வளவு பூச்சி பிடிச்சி போய் கிடக்குன்னு. இது நல்லா இளம் கத்திரிக்காயா, நல்ல கத்திரிக்காயா இருக்கு. சொன்ன மாதிரி இன்னும் 2-3 நாள் கடந்தா நல்லா முத்தி போவோம். இதான் கரெக்டான பருவம். ஒரு பூச்சி புழு எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. நம்ம ஊடு பயிர் வாங்கி போட்டு பார்ப்போம். இது நல்லா மொத்தமாக போட்டதுனால எப்படி வந்திருக்கா என்னன்னு தெரியல. பரவாயில்ல, இந்த பிள்ளை நல்லா வியாழை செய்யா. வெட்டுக்குன்னு நல்லா பிடிங்கியால கத்திரிக்காவை விறுவிறுன்னு கொண்டு வந்து சேர்த்துட்டா. நான் கூட இவன் என்னன்னு வேலை செய்ய வந்து உடம்பு வச்சுக்கிட்டு ஏமாத்தி விடுவாளான்னு நினச்சேன். 1 ஏக்கர் நிலத்தையும் ஒரு நாளில் அவ்வளோத்தையும் பிடிங்கி தீத்துருவா போல இருக்க. இவனை இனிமேல் நம்ம வேலைக்கு அப்பப்போ கூப்பிட்டுக்கிடலாம். நம்ம தோட்டத்துவலுக்கு வேலையாள் நிறைய வச்சுலாம் கட்டுப்படி ஆகாது. ஒருத்தி போதும். சரி, நம்ம வேற வேலையை பார்ப்போம். அவள் தான் வேலையை அவள் பாட்டுக்கு பார்க்கல, அவளை என்ன மேற்பார்வையிட்டுக்கிட்டு இருக்குது. ஏமாத்திய பிள்ளை மாதிரியும் தெரில. நம்ம வேற வேலையை பார்ப்போம். மாமரம் பூரா மொசுறு. இந்த மொசுருக்கு ஏதாவது வழி வைக்கணும். ஒரு இடம் கை கால் வைக்க அவளை. கோயிலச்சு அது யாரு? நான் தான் ஆமா, நீ எங்களாங்க? எங்க மாமியாரு கீரை பறிச்சுட்டு வாணிச்சு. கீரை பறிக்க எங்க மைனி தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே உங்க தோட்டத்துக்கு எட்டி பார்த்தேன், புளு கலர் சேலை தெரிஞ்சிச்சா. அப்ப இங்கதான் இருக்கு லட்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டே வேலையை தாண்டி குதிச்சு. அது சரி, கீரையை பறிச்சியா இல்லையா? எங்கக்க அது என்னமோ குப்பை கீரை நிச்சு. அப்புறம் இன்னொரு கீரை பேர் என்னமோ சொல்லிச்சு, இந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு வான்னு. எனக்கு எந்த கீரை என்னன்னு இருக்குன்னு எனக்கு ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. மரத்து மூட்டுக்குள்ள நிக்கும் பாரு, நீ ஒண்ணா பார்த்தனா அப்படியே புடிங்கிட்டே இருந்தா ஒரு கட்டா தாராளமா சேர்ந்துருமே. ஆமா, ஒன்று பச்சை கலர்ல இருக்கு கீரை, இல்லைன்னா சிவப்பு கலர்ல இருக்கு. எல்லாம் கலந்து போய் கிடக்கு. எதை பறிக்க எதை விடன்னு தெரில. எதை விசச்செடியும் பிடிங்கிருவோமோன்னு பயமா இருக்கு. குப்பை கீரை நிறைய நிக்கும். குப்பை கீரைன்னா அரைக்கீரை தானே சொல்றியே? ஆமா, அங்கங்க முளைச்சு நிக்கும்ல, அதான் நம்ம அதை அப்படி சொல்லியது. எங்கன கூட பார்த்தேன், எங்கன ஆனா சின்ன சின்னதால நினைச்சு. நீ எங்க நான் பெரிய மரம் வச்சிருப்பேன் பாரு, தினம்பர பெரிய மரம் நிக்கு பாரு, அங்க போய் பாரு. ஒவ்வொரு பாத்திக்குள்ளேயும் நல்லா நிக்கும் பெரிய பெரிய இலையா. பூச்சி இல்லாத கீரையா நல்ல கீரையா பார்த்து பறிச்சுட்டு போ. அது பொறுமையா பறிச்சுக்கிடலாம். எல்லாம் சீக்கிரம் பறிச்சுட்டு வீட்டுக்கு போ, வேற உன் மாமியார் தேட போகுது. அது கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு வேலை காணோன்னு வேற ஏதாவது பொரியல் பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் நம்மள அவ்வளோ தேடாது. அப்படியே தேடினாலும் நான் லேட்டாக கொண்டு போய் சமாளிச்சுக்கிடுவேன், பறிக்க லேட் ஆயிட்டுன்னு. அது சரி, ஏற்கனவே நீங்க என் கூட ஆஸ்பத்திரிக்கு வந்ததுனால ஒரே திட்டு. உங்க வீட்டை விட்டு வெளியே போன்ற அளவுக்கு விரட்டியாவே என்னாவே. அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிடாதீங்கக்க, அது எப்பயும் நடக்கிறது தானே. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாலே திட்டுவாவே, வேறு ஆஸ்பத்திரியில் இருந்து தங்கி இருந்தேன்னா வேறு திட்டமிட்டாவளா? அதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்கிடக்கூடாது. நானும் அது திட்டிச்சுன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பேம்மா. ஆமா, உமால எங்க? அவளும் ஆளையே காணோம், பார்க்கவே முடியல. அவளையும் மாமியார் வீட்டில் கொண்டு பூட்டி வச்சிருக்க. ஆமாம், அங்கேயே அதே பிரச்சனை தான் போல இருக்குது. இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடக்கும்போது ஒரு 4 நாள் பம்மிக்கிட்டு வீட்டில் கிடப்பாள்ல, அது மாதிரி கிடந்துக்கிட்டு வீட்டில் மாமியெல்லாம் திட்டி வேலை செஞ்சுட்டு நடக்கா. எப்படி என்ன 2 நாளில் பிச்சுக்கிட்டு வந்துடுவா. அவெல்லாம் வீட்டில் இருந்தான்னா கிறுக்கு மாதிரி ஏதாவது பண்ணுவா. அதை பார்த்துட்டு மாமியாரே பயந்து வெளியே போன்னு விட்டுரும். வேற சோத்தில் கிளியை பிடிச்சி போட்டு கொண்டு போடுவா. இவ போறானா அதுவே விட்டுரும். அந்த அளவுக்கு அவள் ஏதாவது ஒன்று பண்ணிடுவா. எல்லாம் இப்ப மாதிரி வீட்டுல ஒழுங்கா உடக்கமா இருந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருங்களா? எக்கோ நீங்கள் வேற சும்மா இருங்கக்கோ, அதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் என்னமோ ஜெயிலில் அடைச்சி போட்டமே இருக்கு. இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நான் ஜெயிலே போய் இருக்கலாம். எங்கள் மாமியாரை போட்டு தள்ளிட்டு அதுக்கு. சொல்லுவியலா? நல்லா சொல்லுவிய. உங்க மாமியார் உங்களுக்கு பார்த்து எல்லாம் செஞ்சு போடுது, உன் பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்துக்கிடுது. அதுக்கு நீ போட்டு தள்ளிட்டு பேரு பார்த்தால ஜெயிலுக்கு. வேற என்ன ஓவர நம்மளை பிடிச்சி வச்சா நமக்கு அது பிடிக்காதாம்மா. நம்மளை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருணும், போகிற போக்கில் போட்டுருன்னு. அதை பிடிச்சி வச்சா நமக்கு கோவம் வருமா இல்லையா? இந்த மம்பட்டியை கொண்டு மண்டை உடைக்கலான்னு தோணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஆமா, தோணாது வேற. உங்களுக்கு உங்கள் மாமியார் இல்லை, அதனால நீங்கள் எப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் மாமியார் இருந்தானா இப்படி தான் மம்பட்டியை கொண்டு மண்டையை உடைக்கணும்னு தான் தோணும் உங்களுக்கும். வேலை இருக்குமா? அதனாலதான் அது சீக்கிரம் மண்டையை பட்டுருச்சு.
ஆமாக்கா உங்களுக்கு இல்லாததுனால அப்படி தோணுது. இருந்திருந்தா கண்டிப்பாக அப்படி தான் தோணும் உங்களுக்கும். சரி அதை விடுங்க. தண்டபாணி என்ன இப்போ எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவளா? பரவாயில்லையா? ஆள் எங்கே மறுபடியும் வேலைக்கு கிளம்பிருச்சோ? இல்ல இல்ல ஆளை வீட்டில தான் போட்டு வந்திருக்கு. எங்கேயும் தோட்டத்துக்கு போகலாம் கூடாது, ரெஸ்ட் தான் எடுக்கணும் புள்ளான்னு சொல்லியிருக்காரு டாக்டர். வேலையெல்லாம் செய்யக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்டா இருந்தாதான் உடம்பு சீக்கிரம் சரியாகணும். அதனால வீட்டில் கடையும்னு சொல்லி போட்டுட்டு வந்தேன். நானும் ராணியக்காலாம் வந்தோம். ராணியக்காவா? ராணியக்கா ஆளை காணுமே, எங்க? அவிய பாப்பாத்தி அக்கா கத்தரிக்காய் போட்டிருக்கேன், கத்தரிக்காய் வரைக்கும் ஆள் வேணும்னு தேடிக்கிட்டு இருந்துச்சு. வேலை சொல்லியிருந்தவங்களாம் வரலையா, அதனால வந்து கேட்டுச்சு. அந்த ராணியக்கா நான் போறேன்னா ஒரு நாள் சம்பளம் 200 தாரேன்னா தான் சரி அப்போ நான் பறிச்சு தரேன் வாரேன்ட்டு போனா ராணியக்கா. போயிட்டு பறிச்சு கொடுத்துட்டு இனிமேல் சாப்பிட்றதுக்கு வருவா. இப்போ வந்தாலும் வந்துருவா. கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு கூப்பிட்டுருந்தா நான் போயிருப்பேனே. ஒரு நாள் கூலி 200? ஆமா, இனிமே நீ இப்போ போனா எங்க 14 சம்பளம் தானே கிடைக்கும். சா ஆமாம் பத்தியில நான் சீக்கிரமாக வந்திருந்தா கூட எனக்கு அந்த வேலை கிடச்சிருக்கும்ல. கொஞ்சம் தான் போட்டிருந்தேன்னு சொல்லிச்சு, ஒரு 5 சென்ட்டுக்கு போல. அதனால எப்படியோ ராணியக்கா ஒரே நல்ல வேலையும் முடிச்சிருவா. அவன் நல்லா செய்வா அந்த வேலையெல்லாம். அவ அங்க மிளகா, சீனி, அரக்கா, அவரக்கா, இவரக்கான்னு எல்லாம் போடுவா அவ தோட்டத்துல. அவளே தான் எல்லாம் உடந்து பண்ணுவாதெல்லாம். அதனால அவளுக்கு அதெல்லாம் அறுவடை பண்றது ஈஸி. கடன்னு வேலையை முடிச்சுட்டு போயிருவா. என்ன லட்சுமி சாப்பிடுவோமா? இதான் வந்துட்டா பாரு எங்க அக்கா. கத்தரிக்காய் பறிச்சிட்டியாடே? ஆமா, ஆல்மோஸ்ட் எல்லாம் பறிச்சுட்டு இன்னும் கொஞ்சோட தான் கிடக்கும். அப்புறம் செடிக்குள்ள வேற 1-2 ஏதோ விளைஞ்சது கிடக்கான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்து பறவை எதையும் சாப்பிட்டுட்டு போனேன்னா வேலையை முடிச்சிடலாம். நல்ல காய் லட்சுமி, நல்ல எல்லாம் விளைஞ்சி நல்ல இளம் காய். எப்படி சொல்றது, ஒரு பூச்சி கீச்சின்னு புழுகுன்னு எதுவும் சொத்தையே இல்லை. நல்லா இருக்கு காய். இன்னும் கேட்கலாம் அந்த பொம்பளைட்டன்னு பார்த்தேன், ஆளை காணோம். அதனால சரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்து வேற வேலையை பார்ப்போம்னு சொல்லி கத்திரிக்காய் போட்டால கொஞ்சம் கிளை கிடந்துச்சு மாயில, அதை போட்டு வச்சு மூடிட்டு வந்தேன். இனிமே சாப்பிட்டு தான் போகணும் பத்துக்க. அது நல்லா அப்பப்போ உரம் அடிக்கும். அப்புறம் என்னென்னமோ மருந்தெல்லாம் போட்டுட்டு அடக்கம் ஆள்வெல்லாம் வச்சு, அதான் பூச்சி பட்டை பிடிக்காம இருக்குமா இருக்கும். ஆமா, அதுகிட்ட எப்படி என்னன்னு கேட்கணும் பத்துக்க. என்ன மருந்து அடிக்காம என்னென்ன நானும் விலைக்கு வாங்கில மருந்து அடிச்சு பார்த்துட்டு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொத்த வருங்க, கழிவையா ஏகப்பட்டது போவோம். இந்த பாட்டி நல்லா போட்டிருக்குது, எல்லாமே நல்லா அருமையா விளையுது. 15 நாளைக்கு உரம் கொடுத்துரும்ல. என்ன உரம் கொடுத்தாலும்டே பூச்சி பட்டெல்லாம் வரதான் செய்யும். அது எதுவுமே இல்லை, நல்லா சுத்தமா இருந்துச்சு காய். எப்படியும் நல்ல இடம் வரும்டே. நல்ல இது நல்ல தரம் தான். வாங்கலாம், கத்தரிக்காய் வாங்குறது நல்ல இடம். நீ வேணா ஒரு 2 கிலோ வாங்கி போடு. அட பறிச்சா சும்மா தருமை கிளவி, நீங்க கேட்டு பார்க்க வேண்டியதானே? ஆமா ராணிக்கா, 2 கேட்டு பாரு, தந்துச்சுன்னா கறிக்கு ஆகும்ல. ஐயே சம்பளம் தருது, நம்ம எங்க வேற நம்ம சும்மா கேட்க. 2 மூணு சூம்பி போன காயினாலும் தாங்க கறிக்குன்னு கேளு, தரும். சரி பாப்போம் வா, ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம், பசி கொடுத்துருச்சு. சாப்பிட்டுட்டு போய் மீதி வேலையை பார்க்கட்டும். சரி வா. பெரிய பொண்ணு நீயும் சாப்பிட வாரியா? என்ன சாப்பாடுக்கோ? பருப்பு கறி தாண்டே. சரி வாங்க, 2 வாய் தாங்க, உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க. வா வா, சோறெல்லாம் நிறையா தான் இருக்கு, எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் வாங்க. தண்ணி 2-3 பாத்திக்கு சேர்த்து திருப்பி வச்சுட்டு வரேன். அப்பனா சாப்பிட்றதுக்குள்ள அது எல்லாம் பாஞ்சிட்டு அடக்கும்ல. நீ ராணியக்கா கூட போ, நான் அந்த பின்னாடியே வாரேன். சரி லட்சு.